குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக மிகவும் முக்கியமான உங்கள் வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பதிவாக உங்களுடைய பிறந்த ராசி மற்றும் லக்னத்தினுடைய பொது பலன்களை இன்றைய பதிவாக நாம் காண்போம். இன்றைய பதிவு கன்னி ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவு. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க. இந்த பதிவு பல நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமான நேரங்கள் சூழல்கள் வரும்போது அவங்களுடைய இயல்பான ஜாதகத்தினுடைய அமைப்பு, அவங்களுடைய ராசியினுடைய அமைப்பு இயல்பாக எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் தக்க அமைச்சிக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையும், நன்மைகள் பெருகும். எதை எப்படி செய்யணும், எந்தெந்த துறைகள் அவங்களுக்கு செட் ஆகும், என்ன மாதிரி தான் அவங்க இயற்கையாக இருக்கிறாங்க, இந்த விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ முழுசாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்னிராசி காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் வீடு, புதனுடைய ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீடு. இது ஒரு உபய ராசி, இரட்டை ராசி. இந்த ராசியினுடைய தன்மையானது ஒரு வித்தியாசமான தன்மை கொண்ட ஒரு ராசி இந்த கன்னி ராசி. கண்ணியில் இருக்கவங்க, கண்ணியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே வெளி மனசு உள் மனசுன்னு ரெண்டு இருக்கும். வெளி மனசில் ஒன்று யோசித்து அதை தான் எல்லாருக்கும் தெரியும், அதுதான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது அந்த எல்லாருக்காகவும் அவங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த வெளி மனசு. ஆனால் உள் மனசுன்னு ஒன்று உங்களுக்கு எப்பயுமே கணக்கு போட்டுகிட்டே இருக்கும். அந்த கணக்கு டக்குன்னு திடீர்னு டோட்டலாக அவங்களுடைய இவங்களா இப்படி அப்படின்ற மாதிரி டோட்டலாக மாற்றும். இது கன்னிராசினுடைய ஒரு பொதுவாக நான் நிறைய கன்னிராசி நேயர்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நல்லாவே இருப்பாங்க, நல்லா ஒரு ஓனர் திட்டிகிட்டே இருப்பார், வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, எல்லாம் பெருசாக காயில் வாங்கிக்காம. திடீர்னு ஒரு நாள் ஓனர் இவங்களை வந்து இவங்கெல்லாம் போக மாட்டாங்க, நம்மகிட்ட ரொம்ப நாளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு போயிடுவாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க இவங்களா போனது அப்படின்ற அந்த மாதிரி. ஏன்னா ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அதை பற்றின கணக்கு ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்திருக்கும். போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். ஆள் மனது மேல் மனதுன்ற மாதிரி ரெண்டு லேயரில் இவங்க வந்து எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது கன்னியினுடைய அமைப்பு. புதனுடைய வீடு, எண்ணங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஆனால் கன்னி எப்படி தெரியுமா, சொல்லும் செயலும் ஸ்பீடாக இருக்கோ இல்லையோ, எண்ணங்கள் பயங்கர ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப வேகமாக கணக்கு போடும். ஏன்னா இது புதனுடைய ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீடு, பயங்கர கால்குலேட்டிவ், பயங்கர கிளவரான வீடு. இந்த துறையில் இருக்கவங்க பொதுவாகவே பிஸ்னஸில் நல்ல ஷைன் பண்ணுவாங்க. பெண்களாக இருந்தால் குடும்பத்தை வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக சமாளித்து கொண்டு போயிடுவாங்க. பயங்கர அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. அரசியல்வாதிகள்லாம் நான் தப்பாக சொல்லலை, சில இடங்கள்ல அரசியல்வாதியாக இருந்தால் மட்டும்தான் தொழில் நல்லா கொண்டு போக முடியும், குடும்பத்தை நல்லா கொண்டு போக முடியும். பல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு சாதகமான சாதுரியமான முடிவுகளை எடுக்கிறது ஒரு அந்த மாதிரி யோசிச்சா மட்டும்தான் முடியும். அதுதான் நான் அரசியல்வாதின்னு சொன்னேன், ஒளி தப்பாக சொல்லலை. அதே போல் இந்த கண்ணியில் பிறந்தவங்க எப்பயுமே இரட்டை ராசி, இரட்டைத்தன்மை உள்ளவங்க. எப்பயுமே ஒரு முடிவில் வந்துட்டு கொஞ்சம் யோசி ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வேணாமா செய்யணுமா, வேண்டாமா செய்யணுமான்ற அந்த ஆசிலேஷன், அந்த ஒரு இதுவா அதுவா, இது பண்ணலாமா அதை பண்ணலாமா, இப்போவா அப்புறமா, இன்னைக்கா நாளைக்கா, இங்கேயா அங்கேயா, இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசிலேஷன் உங்களுக்கு அதிகமாக லைஃப்பில் பார்க்க முடியும். பெரும்பாலும் ஒரு வேலை கிடைச்சாலும் சைடில் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், அந்த ஒன்றில் திருப்தி அடைய மாட்டாங்க. ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒரு திருமணம் உங்களுக்கு நடந்திருந்தாலும் ஏதாவது சும்மா ஒரு ஆஃபீஸில் சும்மா ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தங்க கூட பேசிட்டாவது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் தோணும், உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். அந்த ஒன்றுன்ற நம்பர் உங்களுக்கு எப்பயுமே அது பத்தாது. இந்த ஒன்றுக்கு மேற்பட்டது அப்படின்றது உங்களுக்கு வேணும், அது எதுவாக இருந்தாலும். நான் தவறாக சொல்ல, கேரக்டர் தப்பாயிடும் அப்படிலாம் சொல்ல, அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அந்தளவுக்கு பயமாக இருக்கும் உங்களுக்கு, பயந்துட்டு தான் இருப்பீங்க. குடும்பம் உடஞ்சிருன்றதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆனால் ஜாக்கிரதையாக ஏதோ சும்மா பேசிக்கலாமே, சும்மா ஹாய் பாய் எப்படி இருக்கீங்க டீஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி. தொழிலும் அப்படிதான், ஒரு நல்ல தொழில் இருக்கும், சைடில் ஏதாவது ஒரு மொக்க தொழிலை செய்யணும்னு நினைப்பாங்க. மூளையை வச்சு செய்யக்கூடிய துறைகள் எல்லாத்துலேயும் இவங்க நல்ல ஷைன் பண்ணுவாங்க. பொருளாதார வல்லுநர்கள், ஆசிரியர்கள், ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டிங், கன்வின்ஸ் பண்ணுறது, ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வாங்க வைக்கிறது, செல்லிங், ரிசர்ச் துறைகள், ஆய்வு, கணிதம், அக்கௌண்டிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லாயரு, இதெல்லாமே உங்களுக்கு நல்லா ஒத்து வரும். இவருடைய லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் நீச்சமடைவதால் பெரும்பாலும் திருமண வாய்ப்புகளில், திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப காலத்துக்கு நல்ல சந்தோஷமாக நீடிக்கும். வில்லங்கமே இல்லாமல் பண்ணுற திருமணம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். பெரும்பாலும் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக வர்றதே உங்களுடைய துணை, கணவன் அல்லது மனைவியாக தான் இருப்பாங்க. அல்லது அவங்களால தான் நீங்கள் பெரும்பாலும் லைஃப்பில்
கஷ்டப்படுவீங்க. மற்றவங்களால வர்ற கஷ்டம்லாம் நான் ஈஸியாக சமாளிச்சிருவேன் சார், ஆனால் இவங்க பாருங்கள் என் கூடவே, அந்த மாதிரி சொல்லக்கூடியது கன்னி ராசி லக்னக்காரங்க. ஏன்னா உங்கள் கணவன் அல்லது மனைவியால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ணவே முடியாது. கஷ்டம், பயங்கர கஷ்டம் உங்களுக்கு, அது டிஃபிகல்ட்டு. அதே மாதிரி சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தை நடுநட்சத்திரமாக கொண்ட ராசி. இமோஷ்னலாகவும் பயங்கர சென்சிட்டிவான ஆட்கள். ரொம்ப டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அழறது, ஒரு விஷயத்த சொல்லும்போது கோவப்படுறது, டக்குன்னு இதாகிறதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் சுரீர்ன்ற பேச்சு இருக்கும், கொஞ்சம் அதிகமாக பேசிடுவாங்க. இவங்க பேச்சினால நிறைய பேர் இழந்துருவாங்க. இவங்க பேச்சால் நிறைய பேர் இழந்துருவாங்க. அதே போல் தொழில் வாய்ப்புகளை பொறுத்த மட்டும் மிக மிக சாதுரியமாக பேசக்கூடிய எல்லா இடத்துலையும் இவங்க ஜொலிப்பாங்க. சக்ஸஸ் கொடி கட்டி பறந்துடுவாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன், செல்ஃபோன் கடைகள், செல்ஃபோன் டிபார்ட்மெண்ட்டு, நெட்வொர்க் டிபார்ட்மெண்ட்டு, கம்யூனிகேஷன், போக்குவரத்து துறை, இது எல்லாத்துலேயுமே இவங்க வந்து நல்ல செட் ஆகும். பிஆர்ஓஸ் இவங்கெல்லாம் தான். தகவல் தொடர்பு, ஐடி செக்டாரில் நிறைய கன்னி ராசி லக்னக்காரங்க நிறைய பேரை பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய லக்னத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைகிறாருங்க. காதல் தோல்வி கண்டிப்பாக ஏற்படும். கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு 90% ஏற்படும் காதல் தோல்வி. பேடு, ரொம்ப கடுமையான வழியை காதல் கொடுக்கும். அப்படி கொடுத்துட்டா திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அப்படி கொடுக்கலன்னா திருமண வாழ்க்கை நரகமாயிடும். அப்படி எனக்கு காதல்லாம் எதுவும் இல்லை சார், ஆனால் திருமண வாழ்க்கை பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு, ஒரு லேட் மேரேஜ் அல்லது ஒரு கலாட்டா கல்யாணம் மாதிரி நின்று போய் திருப்பியும் பண்ணுது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் பிரச்சனை இல்லை. திருமணம் அப்படின்ற விஷயத்தில் ஏதாவது ஒரு ஒரு சிக்கல் அப்படின்றது ஒன்று இருக்கணும், அல்லது சிக்கல் தாண்டி திருமணம் பண்ணியிருக்கணும். அப்போ பிரச்சனை இருக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கான அமைப்புகள். பொதுவாகவே இவர்கள்ட்ட போய் ஒரு விஷயத்துக்கான ஹெல்ப் கேட்டிங்கன்னா அதனால் இவங்களுக்கு என்ன லாபம்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். ஆனால் இவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அது அப்படி நச்சுன்னு இருக்கும். நல்லா 100% யோசித்து ஸ்கெட்ச் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை பண்ண, இதை பண்ணாதன்னு முழுசாக கேட்கலாம், நீங்கள் அப்படியே கேட்கலாம். ஆனால் இந்த கன்னிராசி லக்னத்தில் இருக்கவங்கள பகைச்சிக்கிட்டிங்கன்னா அகெயின் திரும்பியும் அவங்க மூளையால் தான் உங்களை அடிப்பாங்க. யோசித்து உங்களுக்கு வலிக்கிற மாதிரி அடிப்பாங்க, உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் கன்னி. பெரும்பாலும் இவர்களுக்கு பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில் ஒத்து வராது. கூட்டு தொழில்கள் இவங்க செய்யக்கூடாது. அப்படியே செஞ்சாலும் ரொம்ப காலத்துக்கு அது நீடிக்காது. அப்படியே செஞ்சாலும் அதை மெயின் தொழிலாக வச்சுக்காம சைடாக வச்சுட்டு வேறு தொழில்கள் செய்கிறது, வேறு வேலை செய்கிறது நல்லது. கூட்டில் அதிகப்படியான பணம், முதலீடு, அந்த மாதிரி விஷயங்களையும் போடாதீங்க. கொஞ்சம் அளவாக குறைவாக போடுங்க. அப்படியே நீங்கள் ஒரு வேளை கூட்டு தொழில் தான் செஞ்சாகணும்னா உங்கள் கூட கூட்டு செய்கிறது உங்களுடைய ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருக்கிற பட்சத்தில் செய்யுங்க. காரணம், நீங்கள் நஷ்டப்பட்டாலும் அது உங்கள் சொந்தத்துக்கு தான். அவங்க நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருந்த மாதிரி தான்ற மாதிரி ஒரு இடம் வந்துடும். கல்வியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சட்டத்துறை, கம்யூனிகேஷன் துறைகள், லா மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு லக்னம் ராசி கன்னி. கொஞ்சம் சுயநலம் ஜாஸ்தியாக இருக்கும். சந்திரனுடைய வீடாகவும் புதன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு எப்பயுமே பயன் தரும். அதே போல் பெருமாள் வழிபாடு, புதன்கிழமைகளில் உபவாசம் இருக்கிறது, நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது புதன்கிழமைகளில், துளசி செடி வச்சு அதை தினமும் கும்பிடுறது, வராக பெருமாள் வராகி வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் புத்தர் ஃபோட்டோ மாட்டி வைங்க, டெய்லி அதை பாருங்கள், அதுவும் சிறப்பு. அதே மாதிரி பணம், ஒரு காலையில் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா பணத்தை எடுத்து, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரூபாய் பேக்கெட்டில் இருக்குன்னு, ஆனாலும் ஒரு தடவை எண்ணி கணக்கு போட்டு அதை திருப்பி எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே வச்சுங்க. ஸோ பணத்தை டெய்லி எண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அல்லது ஏதோ ஒன்று எண்ணுங்க சும்மா உட்காந்து, அது ரொம்ப நல்லது, அது லாபத்தை கொடுக்கும். எண்ணிக்கைகள், நம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லது. முதன்னாவே எண்கள் தான். 5ஆம் எண் உங்களுக்கு ஓரளவுக்கு லக்காக இருக்கும், சரிங்களா? பச்சை நிறம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் லைஃப்பில். மரகத பச்சை, மரகத லிங்கம் இதெல்லாம் வழிபடுறது, அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. சரி நேயர்களே, இது வந்து பொதுவான அமைப்பு கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு. இது மாதிரி சொல்லணும்னு இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், இருந்தாலும் பதிவின் நீளம் காரணமாக இத்தோடு நிறுத்திக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலோ, கைரேகை பார்க்கணுன்னாலோ, நியூமராலஜி ரிப்போர்ட் வேணும்னாலோ, வேறு ஏதாவது உங்களுக்கு ஜாதகம் கைப்பட எழுதணுன்னாலோ, பிடிஎஃப் வேணும்னாலோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணாலும் ஓகே தான், கால் பண்ணாலும் ஓகே. துல்லியமான முறையில் உங்களுக்கான ஜாதக பலன்களை கணித்து உங்களுக்கான பரிகாரங்களை கூறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுவன்.